ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை அமைக்கிறோம். இந்த நாளிலும் உங்களை பார்க்கிற நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆராதனை முறைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இருந்ததான அந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்க பொழுது கொள்ள மையப்படுத்த வந்திருக்கிறோம். பாடல்களை ஆசீர்வதியும், செய்திகளை ஆசீர்வதியும், ஜெபங்களை ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் வரவர்களுக்காக இருக்கிறோம். மக்களை கொண்டு வா. அன்றைக்கு நடக்கிற 3 ஆராதனைகளும் பிரச்சனை இருப்பதா அந்த விளையாட்டு தேவைப்படுது. காரியங்களை நாங்கள் வாங்கியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட சிறவசை உடைய நாம மையப்பட ஜெபிக்கும் காரியங்களை செய்வீரா. நாம் துதி மைமேலாமுக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். எந்த நல்லம் புது கவியாலே உங்க இயேசுவை பாடிடுவே. எந்த நல்லம் புது கவியாலே உங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் போன்ற பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போன்ற பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன்.
தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சுக்கம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தை நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாடுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் இனம் புகையுடனே கொழுமையாமைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டுக்கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி வாயினால் கூப்பிட்டேன், நாவினால் அவர் புகழப்பட்டார். ஐயா தேவன் எனக்கு சுத்தி கொடுத்தார், என் ஜெபத்தின் கருத்தை கேட்டார். சோத்திரம் பண்ணுவோம். மனுஷரை மனுஷரை தலையில் மேலே ஏறி போகப்படுகிறார் சொல்லி நம்மை நீட்டித்திருக்கலாம், ஊசித்திருக்கலாம், சண்டைக்கு வந்திருக்கலாம், பிரச்சனைகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நம்மையும் சில சில தீயை நமக்கு விரோதமாக இணைத்திருக்கலாம். தண்ணீரை வெள்ளம் போல ஊற்றியிருக்கலாம். எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறோம். செழிப்பான இடத்தில் கொண்டு வரும். அல்லேலூயா. சத்துருக்களை விட நம்ம நல்லா தான் வைத்திருக்கோம். அல்லேலூயா. நல்லா தேவன் நல்லா வைத்திருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தை கடைசியாக சொல்லப்படும். ஜெபத்தை தள்ளாமலும் கிருபையை என்னை விட்டு பார்த்தீங்களா? அதுக்காக நீங்க நன்றி செலுத்தணும். இந்த சவுலை விட்டு அவர் கிருபை என்ன செய்தாரு? எடுத்துக்கூடா ஆகான், கேயாசி, கிரையாம், யூதாஸ் காரியத்து இவங்களை விட்டெல்லாம் கிருபையை ஆண்டவர் எடுத்துக் கொண்டதுனால என்ன செய்தாங்க? உலகத்துல அவங்களால வாழ முடியாமல் போய் அதனால அவருடைய மரணங்கள்லாம் பயங்கரமான மரணங்களை சந்தித்தார். நாம் கிருபையை விட்டு விளைகிறக்கூடாது. அல்லேலூயா. கிருபையை நாம் பற்றி கொள்ளணும். கிருபையை பற்றி கொள்ளணும். துன்மார்க்கர் தங்களுக்கு கிருபை என்ன செய்யறாங்களாம்? போக்கடிக்கிறான்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. பற்றி கொள்ளணும். கிருபை விட்டு இருக்கிறாங்கப்பா, என்னோட ஒரு கிருபை இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்க. நீங்க அதிகாலையில ஜெபிக்க. அந்த கிருபை இருக்கணும் அந்த சொல்லி நம் ஜெபத்தை தள்ளாத கிருபைகளுக்காக தேவன் இதுவரை நடத்தினவர் இனி நடத்துவார். சோதரம் பண்ணுவார். சோதரம் பண்ணுவோம். நல்ல மலைகளை தேவனுக்காக கூடி சோதரம் பண்ணுவோம். சமாதானமாய் நடந்த திருவிழாவுக்காக சோதரம் பண்ணுவோம். நல்ல தலைவர்களை எடுத்து தரும்படி சோதரம் பண்ணுவோம். உலகம் போதைப் பொருட்களுக்கு அனைவரும் அடிமையா இருக்கிறார். அவர்களிலிருந்து கர்த்தர் ஜனங்களை மீட்கும்படி சோதரம் பண்ணுவோம். உலகமெங்கும் சிறு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரத்தை செய்ய தூண்டுகிற ஆவிகளுக்கு ஆவிகள் கிரியை செய்கிறது. அதிலிருந்து ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படி சோதரம். தேசத்தில் சொத்துக்காக, சுகத்துக்காக, பணத்துக்காக, பதவிகளுக்காக பெற்றோர்களை, சகோதரர்களை கொலை செய்ய தூண்டுகிற ஆவிகள் இருக்கிறது. இவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி சோதரம். உலகத்திலே சொகுசாய் வாழ வேண்டும் என்று தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார். அவர்கள் தேவனால் தொடப்பட சோதரம். உலகமெங்கும் அகதிகளாக இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரங்கள் மேன்மைய, அவர்களுக்கு சொந்த தேசம், சொந்த
ஆசீர்வாதங்கள் கிடைக்க சோதரம் பண்ணுவோம். குடும்பத்துக்கும் வறுமையின் பிடிகள் அநேகர் சிக்கி இருக்கிறார். அவருடைய வறுமைகள் நீங்கும்படி சோதரம் பண்ணுவோம். உலகத்தின் எழுப்புதலுக்காக தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பல இடங்களிலும் ஜெபங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி சோதரம். தேவனுடைய சபைகள் இந்த நாட்களிலே மூடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. கர்த்தர் தாமே அதையெல்லாம் மாற்றி தரக்கூடியதாக ஊழியர்கள் கொண்டு நடக்க சோதரம். அப்படியே நம்முடைய விசுவாச மக்கள் ஒரு ஆசிரியக்க சோதரம். நடக்கிற ஊழியர்கள் ஆசிரியக்க சோதரம். விசுவாச மக்கள் எல்லாரும் ஆசிரியக்க சோதரம். ஆசிரியக்க சோதரம். வளங்களை அடிக்கப்பட சோதரம். ஆசிரியர் நடத்தும் செய்தியை பிள்ளைகளோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே செய்தியை நாம் கவனிப்போம். தேவன் முன் பேசுவாராக. ஏன் அழுகிறாய் என்றார் இயேசு. தலைப்பு ஏன் அழுகிறாய் என்றார் இயேசு கிறிஸ்து. யோவான் 20:15 நாம் வாசிக்கிறோம். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்கிறவராக இருக்கிறார். இந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை காண ஆசையாக இருந்தார். அவள் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறவளாக இருந்தார். ஆண்டவரை அதிகமாக நேசித்தவள் மகதலேனா மரியாள். அவளோடு சேர்த்து சில ஸ்திரீகளும் இருந்தார். இந்த 3 ஸ்திரீகள் 3 பேரும் அதிகாலையே எழுந்து இருட்டோடு எழுந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, கல்லறைக்கு வருகிறார். கல்லறைக்கு வரும்போது அவர்கள் பரிமள தைலங்களையும் தூப வர்க்கங்களையும் கொண்டு வருகிறார். எதற்காக என்றால் இயேசுவின் சரீரத்திலே போடுறது, இயேசுவின் சேர்க்கப்படுது. அவர்கள் 3 பேரும் எதுக்கு வராங்க? இயேசுவின் மரண சரீரத்தை காணும்படியாக வருகிறார். செத்து போன சரீரத்தை பார்த்துத்தான் வருகிறார். அப்படி வந்திருக்கிற வேலையில பேசிக் கொள்கிறார். நம்ம போறோமே, பெரிய கல்லை தூக்கி அடைச்சிருந்தாங்க, எப்படி இந்த கல்லெல்லாம் புரட்ட முடியும்? நமக்கு இந்த தூப வர்க்கத்தையும் பரிமள தைலத்தையும் எப்படி ஆண்டவருக்கு நம்ம போட முடியும்? அப்படி சரீரத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? பெரிய கல்லை வச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரும் பொழுது அங்க கல்லறைக்கு வந்தா கல்லறை என்ன செய்யுது? திறந்து தூதன் வந்து கல்லறை என்ன செய்யலாம்? கல்லை புரட்டி கண்டிட்டான்னு சொல்லிடுது. அப்ப இவங்க உள்ள போகும்போது ஒரு தூதன் என்ன சொல்றான்? அவர் இங்கே இல்லை, அவர் வைத்த இடம், அவர் என்ன செய்யறார்? உயிர் தெழுந்தா அல்லேலூயா என்று சொல்லி அப்படியா சொன்ன உடனே அவள் என்ன செய்யறார்? இயேசுவை தேட ஆரம்பிக்கிறார். உயிர் தெழுந்த இயேசுவை தேடுகிறார். அழுகிறாள். அப்படி அழுது அவள் தேடும் போது இயேசு கிறிஸ்து அவளுக்கு தரிசனமாகி ஸ்ரீயை ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவள் ரபோனி என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாமும் இன்றைக்கு அநேகரை ஒரு உலகத்தில் பார்க்கிறோம். செத்து போன சரீரத்தை பார்க்க மக்கள் அலைகிறார். வீணான ஆராதனைகளுக்காக மக்கள் என்ன செல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிர்த்தெழுந்த வலிமையோடு ஆராதிக்க ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஜீவ தேவ சபையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிர்த்தெழுந்த வலிமையோடு ஆராதிக்க. ஆமா, ஆராதனையில நல்ல உற்சாகமா வாய் திறந்து நல்ல சோதம் உயிரோடு கத்தணும். உயிரோடு என்ன செய்வாங்க? நல்ல சத்தம். உயிர் உள்ள பிள்ளை என்ன செய்யும்? சத்தமா அழும். அல்லேலூயா. சத்தமா சமூகத்துல ஆராதிக்கணும். வாய் திறக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வாயை திறந்தீங்கன்னா அந்த வாரம் முழுவதும் உங்க வாயை நன்மையா நிரப்புவா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை வாஞ்சையோடு தாகத்தோடு அன்போடு நேசித்த மகதலேனா மரியாள் ஆண்டவரை உயிரோடு தரிசித்தாள். அல்லேலூயா. ஆமா. ஆகவே அவருடைய
அவள் அழுகையெல்லாம் மாறி அவளுக்கு சந்தோஷம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம் அழுகையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அழுகை வர காரணம் என்ன என்று சொல்லி ஒரு 4 காரணங்களை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:6-7 வாசிக்கிறோம். அன்னாளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக மிகவும் சிரமப்படுத்துவாள், அன்னாளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். மனபாரங்கள், முதலாவது நாம் பார்க்கிறோம், மனபாரங்கள் நமக்கு அழுகையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் பலவிதமான வார்த்தைகளை நமக்கு விரோதமாய் மக்கள் பேசுகிறார். நிந்தையான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அப்படியாக நம்மை என்ன செய்கிறார், நிந்தித்து பேசும்போது நம்ம என்ன செய்கிறோம், அங்கலாய்க்கிறோம். ஐயோ, நாம் யாரிடத்தில் போய் நம்ம சொல்ல முடியும், எனக்கு யாரும் இல்லையே, கலந்துகிறவர்களாயும் திகைக்கிறவர்களாயும் துக்கப்படுகிறோம், அழுகிறோம். அன்னாலை போல நாம் என்ன செய்கிறோம், அழுகிறோம். ஆண்டவரை அந்த பிள்ளைகள் கூட சிலர் அழுது கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கலக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்னாலை போல என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அன்னாள் வீட்டில் தான் பண்ணி பார்த்தா பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் ஆலயத்துக்குள்ள போறோம். அல்லேலூயா. சீலோவாவில் இருந்த ஆலயத்துக்குள்ளே அவர் சென்று என்ன செய்தார், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது 1 சாமுவேல் 1:10-11 வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெயர் சொல்லி அவள் என்ன செய்தார், அவர் புதிய பெயரை வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார், விண்ணப்பம் பண்ணினார். ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அவன் தலையிலே சவரன் கட்டி படுவதில்லை. அதுகளை எப்படி பண்ண மாட்டாங்க, அந்த குழந்தைய உமக்கே ஆலயத்தை வந்து விட்டு வைக்கிறார். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தேவன் கேட்டு அவருடைய இருள்களை மாற்றி வெளிச்சத்திலே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. எரேமியா 31:9 வாசிக்கிறோம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 31:11 வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபை மீட்டுக் கொள்வார், அவனிடம் பலத்தனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 13ஆம் வசனத்திலே அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அன்னாருடைய துக்கத்தை மாற்றி, அழுகை மாற்றி, கண்ணீரை மாற்றி, வேதனைகளை மாற்றி, நிந்தைகளை மாற்றி, அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவரை ஆசீர்வதித்த தெய்வம். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும். ஆலயத்தில் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணீர்களானால் உங்களுடைய இருள்கள் எல்லாம் மாறி வெளிச்சத்தை உதிக்க செய்வார். அந்த அண்ணாளுக்கு வாக்கள் அவர் குழந்தையை ஆண்டுக்காக அவள் ஒப்பு கொடுத்து குடித்திற்கு அவள் கொடுத்த போதே 6 குழந்தைகள் கொடுத்தார். எத்தனை பிள்ளைகள்? மேற்கொண்டு 5 குழந்தைகள் கொடுத்தார். 3 குமாரர்கள் 2 குமாரத்திகள் கொடுத்தார். அப்ப அந்த சாமுவேலை சேர்த்த 4 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் கொடுத்து அவளை திருப்தியாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கண்ணீர்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. 2வது வாசிக்கிறோம், நம்முடைய தேவைகள் நிறைந்த உலகத்திலும் தேவைகள் அழுகையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தேவைகள் அழுகையை கொண்டு வரும். ஆதியாகமம் 21:15-16 வாசிக்கிறோம். குருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆகாரை குறித்து நான் பார்க்கிறோம். அவளை கணவன் உன்னுடைய தேசத்துக்கு போ, இங்கே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவளை கைவிட்டு அனுப்பும் போது அவள் வனாந்தரத்திலே என்ன செய்கிறாள், அலைந்து தெரிந்தாள் என்றுப்பா. அப்ப தண்ணியெல்லாம் செலவாய், ஆகாரமெல்லாம் செலவாய், தண்ணி கேட்கும் குழந்தை தண்ணி கேட்கிறான், கொடுக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையில அவள் அழுகிறாள். அவள் குழந்தை ஒரு பக்கம் தண்ணீர் கட்டு அழுகிறது. அம்மா தண்ணீர் கொடு என்று சொல்லி அழுகிறாள்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபித்தான். நாமும் நம்முடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக ஆகாருடைய குழந்தைக்காக ஜெபித்தான். ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு வந்து இஸ்மவேல் ஜனங்கள் முஸ்லீம்கள் இன்றைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இல்லைங்களா? அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தால் தான் இன்னைக்கு அவங்களை ஆசீர்வதித்து நடத்துறார். அல்லேலூயா. ஊரிலே ராஜாக்களும் தோன்றுவார்கள் சொல்லி அநேக ராஜாக்கள் இந்தியாவை கூட ஆண்டாங்க இல்லையா? முகமது கஜினி இன்னும் அநேக ராஜாக்கள் தேசத்தை ஆண்டார்கள் சரித்திரத்தில் படிக்கிறோம். ஆகவே தேவன் நம் ஜெபங்களை கேட்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ராத்திரி காலங்களிலே பிள்ளைகளுக்காக கண் விழித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவோம். நம்முடைய ஆகார் என்ன செய்தாள்? தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்தார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில, மரணம் வரக்கூடிய சூழ்நிலையில அவள் தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்தார். உன் பாரத்தை சங்கீதம் 55:22 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லப்படும். அவள் பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒரு மிஷனரி ஒருத்தரே ஒரு ஜீப்ல வந்துட்டு இருக்கிறார், ஊழியை முடிச்சுட்டு. அப்ப ஒரு அம்மா பாரத்தில் தலையில ஒரு மூட்டையை தூக்கிட்டு ஒரு கஷ்டத்தோடு அப்படி தூக்கி வருது, பல்லாடிட்டு வருது. அதை பார்த்து அந்த மிஷனரி வண்டியை நிறுத்தி, அம்மா வண்டியில் ஏறிக்கிட்டுங்க அப்படி. நம்ம வண்டியில் ஏறிட்டாங்க. ஏறின பிறகு வண்டியில போயிட்டே இருக்கிறான். கொஞ்ச தூரம் போய் அந்த கண்ணாடி வழியா திரும்பி பார்த்தா அந்த அம்மா பின்னாடி என்ன செய்யுது? மூட்டையை தலையை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அப்போ வண்டியை நிறுத்திட்டு, அம்மா அந்த மூட்டையை கீழே வைங்க, முடிஞ்ச என்ன செய்யலாம்? நிலை பார்த்ததோட பிரயாணம் பண்ணலாம். ஏன் அதே தூக்கிட்டு அப்புறம் தான் அப்படியே கீழே எடுத்து வைக்குது. அப்புறம் அந்த அம்மா சுகமாய் பிரயாணம் பண்றது. அல்லேலூயா. இந்த விவரம் தெரியாமல் இருக்குது அந்த அம்மா. அதுபோல் அநேகர் விவரம் தெரியாமல் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் விவரம் தெரியாமல் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்காமல் காடுமேடாய் அலைகிறார்கள். அந்த கோயில் போவோம், அந்த கோயில் போவோம், அந்த சபை போவோம், இந்த சபைக்கு போவோம், அந்த பாஸ்டர் ஜோமன்னா நல்லா ஆகும், அப்படியே அலைகிறது. அப்படிப்பட்டதான பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் ஆண்டவர் பேரிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் வரக்கூடியதாக இருக்கிறது. நிறைய குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தேவைகள் நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். விலைவாசிகள் அதிகமாகிவிட்டது, தேவைகளும் அதிகமாகிறது. புது புது தேவைகள் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதுவே நமக்கு அதிகமான வருமானங்கள் தேவைப்படுகிறது. இந்த தேவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். இந்த ரஷ்யாவில் உள்ள கோட்டையை பிடிப்பதற்கு ஐரோப்பிய ராணுவ வீரர்கள் 1000 பேர் வந்து அந்த ரஷ்யாவில் உள்ள கோட்டையை முற்றுகையிட்டார்கள். முற்றுகையிட்டு பல நாட்கள் ஆன போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது, குடிக்க தண்ணீர் இல்லை. அந்த சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்வோம் என்று அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ரஷ்யா வீரர்கள் ஒரு பீரங்கி குண்டை அவர்கள் இந்த வீரர்களை நோக்கி அனுப்பினார். பீரங்கி குண்டு ஒன்று போட்டார், இந்த வீரர்களை அழிக்கும்படி. ஆனால் இந்த வீரர்கள் மேல படாமல் ஒரு பாறையின் மேலே அந்த குண்டுகள் வந்து விழுந்தது. விழுந்த போதே அந்த
அந்த கல்கள் உடைந்து சிதறி அதற்குள்ளிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. தண்ணீர் புறப்பட்டது. பார்த்தீங்களா? அப்ப அவர்கள் அனுப்பின இந்த மரண ஆயுதங்கள் கூட அவர்களுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? ஜீவனை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அவர்களுக்கு நல்ல தண்ணீரை கொண்டு வந்தது. அதுபோல பட்சிக்கிறவனிடத்திலிருந்து என்ன வருமா? பட்சணம் வரும். பலவானிடத்திலிருந்து என்ன வரும்? மதுரம் வரச் செய்வார். அல்லேலூயா. தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார். ஆகவே அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருப்பதனாலே ஆகாரை போல எல்லா வானத்தையும் தேவ தூதன் என்ன செய்யலாம்? வானத்திலிருந்து தோன்றினான். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று விசாரித்தான். அல்லேலூயா. விசாரித்தவருடைய கண்ணீரை எல்லாம் போக்கி அவருடைய தண்ணீரை அருகில் இருக்கிற தண்ணீரை கொடுத்தார், காண செய்தார். அல்லேலூயா. அவருடைய அழுகையினாலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் ஊற்றை கண்டார். அல்லேலூயா. நீங்களும் கூட அழுது கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் தேவைகளுக்காக அதை அருகிலேயே கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. அருகிலேயே உங்களுக்கு ஒரு ஊற்று இருக்கிறதை, ஒரு ஆசீர்வாதம் இருப்பதை, ஒரு நன்மைகள் இருப்பதை, உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகள் ஆசீர்வாதம் இருப்பதை காண்பீர்கள். அல்லேலூயா. மூணாவதாக நாம் வாசிக்கிறோம், மரண வியாதிகள் அழுகையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 20:1 வாசிக்கிறோம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். 2 ராஜாக்கள் 20:3 வாசிக்கிறோம். உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா கண்ணீரோடு கூட அழுகிறான். காரணம், அவனுக்கு மரணம் வரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் செய்தி அனுப்பினார். வியாதிஸ்தர்களை பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? டாக்டர்களோ என்ன செய்ய மாட்டாங்க? நேரடியா சொல்ல மாட்டாங்க. நேரடியாக சேர்த்து போய் வந்துட்டா அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஆகவே அந்த சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஏன் 2 நாளைக்கு இருப்பான், இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு இருப்பான், அதை அவன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்போம். அல்லேலூயா. இந்த கேன்சர் நோயெல்லாம் வந்துட்டா மரண நோய் தான் அதெல்லாம். அதனால யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த நோய்க்காரன்ட்ட சொல்ல மாட்டாங்க, நீ உனக்கு இப்படி மோசமான ஒரு வியாதி இருக்குன்னு அதிகமாக சொல்லாமல் அதை மூடி மறைச்சி வைப்பான். ஏன்னா அப்படி சொன்னா அதோட சீக்கிரத்திலே அவங்க முடிஞ்சு போயிடும். ஆகவே சொல்றதில்லை. ஆனால் எசேக்கியாவுக்கு நேரடியாகவே சொல்லிவிட்டான். நேரடியாகவே மலித்து போவே பிழைக்க மாட்டேன், வீட்டு காரியங்களை என்ன செய்யும்? ஒழுங்குபடும். அப்ப அவருக்கு என்ன ரொம்ப பயம், ஆடுறான். தேவனுடைய ஆலயத்துல போய் என்ன செய்யறான்? இரவு பகலும் அழுகிறான், கண்ணீர் விடுகிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை மீண்டும் அனுப்பினார். உனக்கு உன் வியாதியை குணமாக்கினேன், 3ஆம் நாளிலே ஆலயத்துக்கு மறுபடியும் வருவாய், உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, உலகத்திலே நோய்கள் அதிகமாய் நடமாடிக் கொண்டிருக்கிறது. கொரோனா நோய்கள் அதிகமா வந்தது. புதிய தாக்குதல்களை கொண்டு வருகிறது. நிறைய பேர் செத்து போறாங்க. ஆகவே நீங்கள் கவனமில்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கவனமில்லாமல் இருக்கக்கூடாது. அரசாங்கத்தின் விதிகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கம் நமக்கு நல்லதைத்தான் சொல்வார். சங்கீதம் 68:20 சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்க வழிகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனங்கள் மூலமாக நமக்கு நல்ல பாதுகாப்பு, மரணத்திலிருந்து எப்படி தப்புவது, எல்லா வழிகளையும் வேத வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் வேதத்தை தினம் வாசிக்க வேண்டும் என்று ஊழியர்கள் அதிகமாக உங்களை குறித்து எச்சரிக்கிறார். அதிகாரிகள் எல்லாருக்கும் மனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுது. அதனால அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. தலைக்கவசம் போட்டால் கிளை விழுந்தாலும் உங்களுக்கு மரணம் வராது என்று சொல்கிறார். தலைக்கவசம் நம்முடைய உயிரை பாதுகாக்கிறது இல்லையா? முகக்கவசம் நம்மை என்ன செய்வது? கொரோனாவிலிருந்து பாதுகாக்கிறது. தலைக்கவசம் பயணம் முகக்கவசமும் வேறு. அல்லேலூயா. சில காரியங்களை நாம கடைபிடிக்கணும். நம்ம ஒன்றும் வராது என்று சொல்லி நம்ம என்ன சொல்றாது இருக்கக்கூடாது. இந்த மாம்சம் இருக்கும் வரைக்கும் நோவு இருக்கும் என்று வேதம் சொல்கிறது.
மாம்சத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப பாதுகாப்புடன் உலகத்திலே வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலர் 2:24 வாசிக்கிறோம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மரண உபாதிகளின் கட்டை ஆண்டவர் என்ன செய்தார்? அவிழ்த்தார். நீங்கள் ஜெபிக்கும் போது, கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது உங்களுடைய வியாதியின் மரண உபாதைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. மரண உபாதிகளின் கட்டுகளை அவிழ்ப்பார், விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ரோமல் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் நம்ம காலம் ஊழியம் செய்து வயசாயிட்டு, அப்ப அவர் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்படியே அவருக்காக ட்ரீட்மெண்ட்கள் எல்லாம் பயப்படாமல் அவர் மறித்து போனார். மறித்து போனபோது அவர் மூலம் நிறைய பேர் விடுதலை பெற்றவர்கள் எல்லாம், சுகம் பெற்றவர்கள் எல்லாம் வந்து அழுதார். ஒரு அம்மா ஓடி வந்து மார்பை அடித்து ரொம்ப அழுது, ஐயா எங்களை விட்டு போயிட்டீங்களே, நீங்க இருந்தீங்கன்னா எத்தனை வியாதியா எங்களுக்கெல்லாம் நீங்க ஜோம் பண்ணி சொம்பு கொடுத்தீங்க, இப்போ நீங்க போயிட்டீங்க, நாங்க யார்கிட்டயா போவோம், யார் இந்த உலகத்துல இருக்கிறா, எங்களை விட்டு போயிட்டீங்க, எங்களுக்காக யார் ஜோம் பண்ணுவார்கள், யார் எங்களுக்காக கண்ணீர் விடுவார்கள், யார் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்வார்கள், போயிட்டீங்களையான்னு அழுது ரொம்ப சத்தமானது, மார்பில் அடித்து அழுது. அப்புறம் அடங்காரெல்லாம் முடிந்தது. இந்த அம்மா வீட்டுக்கு போய் குடித்தார்கள். குடித்த பிறகு அந்த அம்மா உடம்பை பார்த்தார்கள். உடம்புல இருந்த அரிப்பு, ஊரல்கள், அந்த மதமதப்பான அடித்து போன அந்த சதைகள் எல்லாம் இல்லாமல் என்ன செய்ததுன்னா நல்ல அழகான சரீரம். ஒரு எல்லாம் சொல்லுங்கள். அப்போ மறித்து போன ஒருவருடைய மரணத்தில் கூட நடக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை எப்படியும் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். மரணத்தின் கூறுகளை முறித்த தேவன். அல்லேலூயா. மரணம் முன் கூரெங்கே, பாதாளம் முன் ஜெயம் இங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சாவையோரே துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது நாம் பார்க்கிறோம், பாவம் செய்வது அழுகையை கொண்டு வரும். பாவம் நாம் செய்கிற உலகமாய் செய்கிற காரியங்கள் நமக்கு அழுகையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. மத்தேயு 26:75 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது பேதுரு சேவல் போகுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வாசகத்தை நினைத்து வெளியே போய் மனக்கசந்து அழுதான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. மனக்கசந்து அழுதான். பேதுரு ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான். ஆனாலும் கூட சாத்தானவனை என்ன செய்தானா, சுலகுல போட்டு உத்தரவு கேட்டானா. அப்படி சாத்தானுக்கு கையில போய் மாட்டிட்டான். இப்போ ஆண்டவர் விட்டு என்ன செய்யலாம், பயந்து ஆண்டவரே இந்த பால் கொடுத்தா என்ன நமக்கு என்ன பால் சொல்லி அவன் என்ன செய்யலாம், ஓடியே ஆண்டவர் விட்டு ஓடி போயிட்டான். செத்தாலும் நம்ம கூட தான் சாவன்னு சொல்லுங்க, ஓடி இந்த மனிதனை நம்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. மாம்சத்தில் இருக்கிற மனுஷனை நம்பாது, அவனுடைய ஆவி பெரியவன் மண்டுக்கு திரும்பிடுவான், அவன் யோசனையை அழிந்துடும், அவன் நம்பிக்கையெல்லாம் போயிடும் சொல்றான். ஆகவே ஆண்டவராகிய தேவன் பேதுருவை குறித்த ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலனாக உயர்த்த வேண்டும் என்ற ஆசையோடு அவனை நடத்தி கொண்டு வந்த போதே, ஆண்டவருக்கு மரணம் வந்த போது ஓடிய
ஓடிய போனதும் அல்ல, மறுதளித்தான், பாவம் செய்தான். அதனாலே ஆண்டவருடைய தூரமாய் போய். ஆனால் பேதுரு கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்கிறான். அல்லேலூயா. பாவம் செய்யறவனுக்கு என்ன இருதயம் கடினம் உண்டாகும். இருதயத்துல கடினம் உண்டாகி இன்னும் பாவம் செய்யணும்ன்ற துணிவு வரணும். ஆனா பேதுரு இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருந்ததுனால அவன் உணர்ந்தான். என்ன செய்தான்? உணர்ந்து மனம் திரும்பினான். அல்லேலூயா. மனம் திரும்பினான். கண்ணீர் விட்டு கதறினான். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டான். தேவன் அவனை மன்னித்து திரும்பவும் தன்னுடைய ஊழியத்திலே அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. பெரிய அப்போஸ்தலனாக உயர்த்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு வரம் வல்லமைகளை கொடுத்து அவனை கொண்டு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். வேதத்தில் 2 நிருபங்களை கூட அவன் எழுதுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. படிப்படியாக பேதுரு பைபிள் எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் பாவம் செய்கிறவர்கள் துணிந்து செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து அது உடனே அறிக்கை செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருக்கல. ஒரு சில பாவங்கள் சில தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வரும் பொழுது, பாதையை விட்டு விலகி போகும்போது உடனே உணர்ந்து உடனே கர்த்தருக்கு பயந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியை நடக்கிறவன் கர்த்தர் பயந்து உடனே அவருடைய வழிக்கு வந்தணும். பாதை மாறி போகும்போதே உடனே என்ன செய்யணும்? திரும்பி ஐயோ நம்ம போற பாதை சரியில்லை, இந்த பாதையில் போகும், ஆண்டோடைய பாதையில் விட்டு விலகிட்டோம்னு சொல்லி உடனே உணர்ந்து மனம் திரும்பினா கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. பின்வாங்கி போவனால் என் மனம் அவனோட என்ன செய்யாதே தெய்வமா இருக்காதுன்னு சொல்றான். அதனால பின்வாங்கிடக்கூடாது, உடனே திரும்பிடணும். பாவத்தை அன்றைக்கு நம்ம அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நான் யாகியால் 4:7 சொல்லுது, பாவம் வருஷப்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிருக்கு. யோபு 20:11 அவன் எலும்புகள் அவனுடைய வாழ்வயதில் பாவங்களினால் நிறைந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும் என்று எழுதியிருக்கிறது. யோபு 13:26 என் சிறுவயதின் அக்கிரமங்கள் எனக்கு பலிக்கப்பட்டுகிறேன் என்று சொல்லி யோபு புலம்புகிறார். சிறுவயதில் பாவங்கள், சிறுவயதில் நம்ம தெரியாத அறியாத வயசுல கூட பாவங்கள் நிறைய செய்திருக்கோம். சிறுவயதிலிருந்து நம்ம என்ன செய்யறோம்? சிறுவயதிலிருந்து போய் சொல்லணும், கோவப்படுறோம், எச்சல் படுறோம், தாய்தாப்பனை திட்டுறோம், கர்த்தருக்கு பிரியங்களா காரியங்களை சிறுவயது முதல் செய்கிறவங்க தான். அதான் இங்கே செய்யும். அல்லேலூயா. தாவீது சொல்றார், என் இளவயதின் பாவங்களை என்னையாகிடும். அல்லேலூயா. நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லி நிமிர்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று உங்களை உணரணும். அல்லேலூயா. உணர்ந்து அவர்களுடைய மன்னிப்பை நீங்கள் எப்போதும் பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாதியாவாக இருந்தான். அவன் பால் வித்துட்டு வரும்போது அந்த ஊர்ல ரவுடி இருந்தான். அவன் நிறைய கொலைகள் செய்திருக்கான். அவன் இந்த பால் வியாபாரி ஒரு கிறிஸ்தவன். அந்த பால் வியாபாரிய வழியில பிடிச்சான். பிடிச்சி நெல்லுடா அப்படின்னு சொல்லி யாருக்காக போட்டான். போகும்போது அந்த பால் வியாபாரி, ஐயா விட்டுருங்கய்யா, என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் உங்களுக்கு தந்துடுறேன், என்னை விட்டுருங்கய்யா, நான் மனைவி பிள்ளைகளை நடந்துட்டாங்க, ஐயா விட்டுருங்கய்யா சொல்லி கெஞ்சினான். அந்த கண்கள் அந்த ரவுடியை அப்படியே பார்த்துதான். ஆனாலும் அந்த ரவுடி கொலைவெறி பிடித்தவனாக இருந்ததுனால அந்த கொலைவெறியின் ஆவிக்குள்ள அவன் இருக்கிறான். அதனால அவன் போட்டான். போட்டபோது அப்படியே அவன் நடந்து செத்துவான் பாரியாவன். ஆனால் அந்த கண்கள் அவனை பார்த்துட்டு, அல்லேலூயா, அந்த பாரியாவை கண்கள் என்ன செய்தது? அவன் கெஞ்சின அந்த கெஞ்சுதெல்லாம் அவனுக்கு முன்னாடியே நின்றுதான். அவனை அதை மறக்கவே முடியலையா. அப்படியே அவன் சரியா சாப்பிட முடியல. அந்த நினைவு அவனுக்கு வந்து அவனை என்ன செய்யுது? அவனை கலங்க வைக்கிற, நடுங்க வைக்கிற, வேதனைப்படுத்துது. அப்படியே ஒரு நாள் அவன் பால்காரனை குறித்து விசாரித்தான். அவன் ஒரு கிறிஸ்தவன் சொன்னாங்க. அப்படியே அதனால தான் ஆண்டவர் இப்படிலாம் பண்ணிட்டார் சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய்
பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றான். ஒரு நல்ல சொல்லுங்க. அது பிறகுதான் அவனுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்குதான். அல்லேலூயா. அவருடைய அழுகை மாறினது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அழுகையை மாற்றுவார். பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் என்ன செய்தாலாம்? அழுது பாதங்களை கண்ணீரால் நனைத்து தலைமையினாலே துடைத்தான் என்று சொல்றார். அவளுக்கா 7:47 நாம் வாசிக்கிறோம். அவள் ஆண்டவர் சொல்லுகிறார், இவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரிங்களா? அழுது நாம் ஜெபிக்கும் போது தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க அழாம ஆண்டவரை மன்னிக்கணும்னா மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. அதுக்கான கிரயம் நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் செலவு பண்ண வேண்டும். உங்களுடைய பலனை, உங்களுடைய முழங்கால்களை, உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய ஊக்கமான முழு இதயத்தை ஆண்டவர் பேரில் என்ன செய்யணும்? செலவு பண்ண வேண்டும். அதான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படி மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த பாவியான ஸ்திரீ சந்தோஷத்தோடு கூட போகிறார். அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போதே அவளுக்குள்ள பெரிய சந்தோஷம் உண்டாய். அல்லேலூயா. இவ பாவியான ஸ்திரீ 2 பேரும் ஆண்டவர் பார்க்கல பரிமளத்தை ஊற்றி இருக்கிறாங்க. கண்ணீரால் ஆண்டவரை நினைச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம்? பாவியான ஸ்திரீ இவ சீமோன் வீட்டில் வச்சு செய்யலாம். ஆனா இன்னொரு ஸ்திரீ யோவான் 12:3 வாசிக்கிறோம். அவள் மார்த்தாளுடைய சகோதரி மரியா. இயேசு லாசரு உயிர் தந்த பிறகு அவருடைய வீட்டிலே முதல்ல போய் மீட்டிங் நடக்கிறார். அங்கே விருந்து செய்கிறார்கள் அவருக்கு. அப்பொழுது அந்த மரியா என்ன செய்கிறார்? பரிமள தைலத்தை ஊற்றினார் சொல்லி. அல்லேலூயா. 2 பேரும் குறித்து பார்ப்போம். 2 பேரும் மரியாள் தான். ஆகவே நாம் அதையும் மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகவே பேதுரு பாவத்தை அழுது அவன் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட போது அவன் பெரிய கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. மாற்றினார். நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவர் மன்னிப்பார். நம்ம 4 காரியங்கள் பார்த்திருக்கிறோம். எதனாலெல்லாம் அழுகை வருகிறது? மனபாரங்களை ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு வந்து நம்ம அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் மனபாரங்களை மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். நம்முடைய தேவைகள் நமக்கு அழுகையை கொண்டு வருகிறது. அதனால அந்த மரியாதை போல அவருடைய பாதத்திலே நாம் வைத்து ஜெபித்து ஒவ்வொரு கர்த்தருடைய தேவைகளை தந்து நம்மை மகிழ்ச்சியாக நடத்துவோம். 3வது மரண வியாதிகள் அழுகையை கொண்டு வருகிறது. எசேக்கியா ராஜாவை போல நாம தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அழுது ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மாற்றுவோம். உலகத்திலே 39 வியாதிகள், கொடிய வியாதிகள் இருக்கு. ஆனால் இயேசு 39 அடிகள் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் சிலுவைக்கு முன்னதாக அடிக்கப்படுகிறார். எப்படியாக ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஏசாயா 53:5 சொல்லப்படுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அல்லேலூயா. தேவன் நம்முடைய சொல்லிவிடியாத இவங்களுக்காக அவருக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிவிடியாத இவங்களை செய்கிறார். சிலருக்கு காலை நீட்ட முடியல. அப்ப ஆண்டவர் கால் நீட்டி படுத்தா உங்களுக்கு திரும்ப செய்கிறாருன்னா அதுதான் நீங்க நன்றி செலுத்தணும். நேற்று முந்தா நாள் ஒரு அம்மா வீட்டு ஜோமனை போயிருக்காங்க. நான் கம்மியும் நமக்கு நம்ம என்னுடைய தங்கச்சியுடைய மாப்பிள்ளை திருச்சியில் இருக்காரு. அவருக்கு சாப்பிட்டு இருக்கும்போது தொண்டையில் என்ன செய்தான்? அப்படி நிற்கிற மாதிரி இருந்துச்சான். சாப்பிட முடியல. அப்புறம் வச்சுட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காரு. செத்து போனார். சாப்பிட முடியல. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க அவங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால வீணாக பேசிக் கொண்டிருக்காமல் அத்தனை அதிகமாக நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துங்கள். உங்கள் கண்ணீரை மாற்றி, அழுகையை மாற்றி, உங்கள் துக்கங்களை மாற்றி, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளையும் மாற்றி உங்களுடைய சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புவார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். பேதுரு தன்னை ஆண்டவர் முற்றிலும் அர்ப்பணித்ததினாலே அவன் எடுத்து வலிமையாய் பயன்படும். அவன் முற்றிலும் அர்ப்பணி ஆகார் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து அழுது ஜெபித்தான். எசேக்கியா ராஜா தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபித்தான். பேதுரு அர்ப்பணித்து அழுது ஜெபித்தான். அன்னாள் அழுது ஜெபித்தான்.
அர்ப்பணிக்கும். என் குழந்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும். அதில் மரியாதை அதிகமாய் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை தரிசித்தார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் நாம் முகத்தை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போகவில்லை. எல்லாரும் கத்தை நோக்கி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே நமக்கு சோதரம் இந்த நாளிலும் நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனங்களின்படி ஆண்டவரே நாளை ஆசீர்வதித்தவர், மதுரை நாமரியாலை ஆசீர்வதித்தவர், ஆண்டவரே இசைக்கிய ராஜாவை ஆசீர்வதித்தவர், எதிரை ஆசீர்வதித்தவர். ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். ஆகாரை ஆசீர்வதித்தவர், எங்களையும் ஆசீர்வதிக்க ஜெபி. சமாதானத்தினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். நான் அவர்களை தேற்றி ஆண்டவரை பலப்படுத்தி சமாதானத்தின் சந்தோஷத்தினால் நிரப்புவேன் சொன்னீரேன். சந்தோஷத்தினாலே நிரப்பும். ஆமென். உடைய சந்தோஷம் நிறைவாய் நீ தருவீரா. ஆமென். உடைய வருகை சீக்கிரமாக இருப்பதனாலே ஆண்டவரே சோத்திரம். இந்த சந்தோஷத்தை நாங்கள் காத்துக்கொண்டு இந்த வருகையிலும் முகமாய் சந்தித்து சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். காணிக்கை சொந்த பிள்ளைகள் ஆசீர்வதியும். அதுக்கு ஒருவரோடு மாறாத கிருபை தங்கியிருப்பதா நிலவார முழுவதும் பிள்ளைகளுடைய தேவைகள் வாங்கெல்லாம் தந்து குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்தும். பெரிய காரியங்கள் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா.